நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீடராயிருப்பீர்கள். என் அன்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீடராயிருப்பீர்கள். இதயத்தில் பொங்கிடும் உதிரம் பாவத்தை கழுவிடுவே. இதயத்தில் கருந்திடும் இரக்கம் மனப்புண்களை ஆற்றிடுவே. இயேசுவின் இருதயமே என் தடைகளை கழிந்திடுவே. நம்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் என் சீடராயிருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் காலை வணக்கங்களையும் நல்வாழ்த்துக்களையும் கூறி இந்த நண்பர்கள் திருப்பலிக்கு வரவிருப்பதிலே மகிழ்ச்சி காண்கின்றேன். ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உமக்கே உரியன. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்தப்பட்டிருக்கிறீர். நமது மாட்சியும் நமது வலிமையும் நமது வெற்றியும் நமது மேன்மையும் ஆண்டவர் நமக்கு தந்த மிகப்பெரிய கொடைகள். இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறியும் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் சிறப்பாக இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைவரையும் நல்ல சுகத்தோடு ஆசி வழங்கி காக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியில் ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்மிடம் இருக்கின்ற வியாதிகள் நோய்கள் அனைத்தையும் ஆண்டவர் நீக்கி நலம் பெறு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்குறுதி கொடுத்தது போல திரு இதய ஆண்டவர் நம் அனைவருக்கும் நலத்தையும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே இணைந்து ஒப்புக்கொடுக்க ஜெபிக்க நாம் வருகை தந்திருக்கிறோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை ஜெயபதி அவர்களையும் தந்தையோடு இணைந்து திருப்பலியில் பங்கெடுத்து நமக்காக ஜெபிக்கின்ற அத்துணை அருள் பணியாளர்களையும் உங்களையும் இடைக்காட்டு திரு ஆண்டவர் திருத்தலத்தின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்வு காணுகின்றேன். இந்த திருத்தலத்திலே நம்பிக்கையோடு நாடி இறைவன் தந்திருக்கின்ற நல்ல சுகத்திற்கு நன்றி கூறிய ஏராளமான பக்தர்களோடு நாமும் நம்மை இணைத்து நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் திருக்கிற வல்லமையினால் நிறைவான ஆசிரியை பெற்றுத்தர வேண்டுமாய் இந்த பலியிலே நாம் இணைந்து ஒப்புக் கொடுப்போம். மீண்டும் ஒரு முறையாக குறிப்பேடு முதல் புத்தகம் அதிகாரம் 29 இறைவார்த்தை 11 இறைவார்த்தையை சேர்ந்து உற்சாகமாக சொல்லுவோம். ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்தும் உமக்கே உரியவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்தப்பட்டிருக்கிறீர். நம் ஆண்டவர் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட வலிமையையும் ஆட்சியையும் வெற்றியையும் மேன்மையையும் சிறப்பாக நல்ல சுகத்தையும் தர வேண்டுமாய் கரங்களை குவித்து மனதை ஒருமுகப்படுத்தி இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக சேர்ந்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகன் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அணி செய்யப் பெற்று அவரது உணர்வுகளால் பற்றியறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உருவுக்கு ஒத்திருக்கச் செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெற வேண்டும் என்றும், இன்று வாசிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுடைய வரங்களையும் கொடைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இப்பள்ளியில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்றும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 36 தொடக்கம் 37 மற்றும் 52 தொடக்கம் 59 முடிய. அந்நாளில் யூதாவும் அவருடைய சகோதரர்களும், நம் பகைவர்கள் முறியடிக்கப்பட்ட இப்போது நாம் புறப்பட்டு போய் திருவுருவிடத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் கடவுளுக்கு உரித்தாக்குவோம் என்றார்கள். எனவே படைவீரர்கள் எல்லோரும் சேர்ந்து சியோன் மலைக்கு ஏறிச் சென்றார்கள். 148ஆம் ஆண்டு கிஸ்லேவு மாதமாகிய 9ஆம் மாதம் 25ஆம் நாள் விடியற்காலையில் அவர்கள் எழுந்திருந்து தாங்கள் எழுப்பியிருந்த புதிய எரிபலி பீடத்தின் மீது திருச்சட்டப்படி பலி ஒப்பு கொடுத்தார்கள். வேற்றினத்தார் பலிபீடத்தை தீட்டுப்படுத்தியிருந்த அதே காலத்தில் அதே நாளில் அது மீண்டும் அர்ப்பணிக்கப்பட்டது. அப்பொழுது பாடல்களும் நரம்பிசை கருவிகளும் யாழ்களும் கைத்தாளங்களும் முழங்கின. எல்லா மக்களும் குப்பர விழுந்து தங்களுக்கு வெற்றி அளித்த விண்ணக இறைவனை வழிபட்டு வாழ்த்தினார்கள். பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை 8 நாள் கொண்டாடி மகிழ்ச்சியோடு எரிபலிகளை செலுத்தினார்கள். நல்லுறவு பலியும் நன்றி படையலும் ஒப்பு கொடுத்தார்கள். பொன்முடிகளாலும் குமிழ்களாலும் கோவிலின் முகப்பை அணி செய்து வாயில்களையும் அறைகளையும் புதுப்பித்து கதவுகளை மாட்டினார்கள். மக்கள் நடுவே மிகுந்த அக்களிப்பு நிலவியது. வேற்றினத்தாரின் பழிச்சொல் நீங்கியது. ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில், அதாவது கிஸ்லேவு மாதம் 25ஆம் நாள் முதல் 8 நாள் வரை அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் பலிபீட அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாட யூதாவும் அவருடைய சகோதரர்களும் இஸ்ரவேல் சபையார் அனைவரும் முடிவு செய்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. காரி சதா காரி சதா காரி சரி சதச. நினைக்காத நேரமில்லை இயேசுவே,
நெஞ்சும் நிறைவாகும் உன்னோடு பேசவே. நினைக்காத நேரமில்லை இயேசுவே, நெஞ்சம் நிறைவாகும் உன்னோடு பேசவே. உணவாளி வளர்ந்தேன், உறவாளி உயர்ந்தேன், எனக்கென்று நீ போதுமே. உறவாளி வளர்ந்தேன், உறவாளி உயர்ந்தேன், எனக்கென்று நீ போதுமே. நினைக்காத தீரவில்லை இயேசுவே, நெஞ்சும் நிறைவாகும் உன்னோடு பேசவே. வாசுதரணிந்து போனாலும் உன் நினைவோ விளக்காகும். நான் இடரடைந்து வீழ்ந்தாலும் என்னை காக்கும் கரமாகும். வான்சுடரணைந்து போனாலும் உன் நினைவு விளக்காகும். நான் இடரடைந்து வீழ்ந்தாலும் என்னை காக்கும் கரமாகும். நிறமில்லா வானவில் கிடையாது, உன் நினைவில்லா வாழ்வில் நினைவீது. நிழலாய் வரும் நினைவில் அகம் நிலவாய் ஒழுகிறது. அருளால் என்னை நினைத்து வானமுதம் பொழிகிறது. நினைக்காத நேரமில்லை இயேசுவே, நெஞ்சும் நிறைவாகும் உன்னோடு பேசவே. உறவாய் வந்து மறவாய் என்று உணவாய் உடை தந்தாய். இறைவா உந்தன் இரவா தாகம் இனிதாய் அதில் தந்தாய். உறவாய் வந்து மறவாய் என்று உறவாய் உனை தந்தாய். இறைவா உந்தன் நிறைவா தாகம் இனிதாய் அதில் தந்தாய். உன் நிறைவால் உள்ளம் இனிக்கிறது. வெண்மலையாய் இன்பம் பளிங்கிறது. நினைவின் சிறகுகளில் உன் இதயம் சுமந்திடுவேன். மலரும் உறவுகளில் இறை மனிதம் வளர்த்திடுவேன். நினைக்காத நேரமில்லை இயேசுவே, நெஞ்சும் நிறைவாகும் உன்னோடு பேசவே. நினைக்காத நேரமில்லை இயேசுவே, நெஞ்சம் நிறைவாகும் உன்னோடு பேசவே. உணர்வாலே வளர்ந்தேன், உறவாலே உயர்ந்தேன், எனக்கென்று நீ போதுமே. உன் உறவாலே வளர்ந்தேன், உறவாலே உயர்ந்தேன், எனக்கென்று நீ போதுமே. நினைக்காத நேரமில்லை இயேசுவே, நெஞ்சும் நிறைவாகும் உன்னோடு பேசவே.
எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பாம பாம கம பாம பாம கம பாம பாம கரி சரி நிசா. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளதெல்லாம் அள்ளி தந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளதெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்தேன் மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்தேன் கனிவிரக்கம் கொண்டவரே. மணக்கும் வார்த்தையாவும் மனம் கொடுக்கும் வாழ்வும், மனக்கும் வார்த்தையாவும் கனிவு கொடுக்கும் வாழ்வும். தந்துவிட்டே ஏற்றிடுவீர் என்னவரே. உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவர், உள்ளதெல்லாம் அள்ளி தந்தேன் போதுமா? உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவில்லா அன்பினால் ஒரே திருமகனை சொல்லற்கிற இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீரே. அதனால் அவரோடு எங்களுக்கு உள்ள ஒன்றிப்பில் நிறைவு அடைந்து
நாங்கள் உமக்கு ஏற்ற காணிக்கையாக வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் நம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீர் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே வானவரோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகம் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்களித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்படை கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது ஆயர் மேதகு ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கண்ணியர்கள், கூடியிருக்கிற இறைமக்களாய் அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைபெற சிதறிடும். இறைவா, இன்று 3வது வெள்ளிக்கிழமையன்று நோயுற்றோருக்காக நான் ஜெபிக்கின்ற ஆண்டவரை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்ற அனைவரையும், கூடியிருக்கிற மக்களில் நோயுற்றோர் அனைவரையும் நீ தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தும் நலம் பெற்றால் எவ்வளோ மகிழ்ச்சி ஆண்டவரே. இயேசுவின் திருதயமே, நம்பிக்கையோடு ஜெயிப்பவர்களுக்கு உமது நன்மையும் இரக்கமும் ஆசிரும் என்றொன்மை கிடைக்கும். நாங்கள் நம்பி ஜெபிக்கின்றோம். இன்றைய திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்திருக்கின்ற குடும்பங்களை நன்றி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசிரியையும் நல்ல வாழ்வையும் அமைத்து கொடுக்க இயேசுவின் திருதயமே மே கெஞ்சி மன்றாடுகிறோம். எல்லாமல்ல இறைவா, இயேசுவின் தூய இருதயமே, உமது பிள்ளைகளாய் எங்கள் தேவைகளை நிறைவேற்றியதற்கு நன்றியாகவும், எங்களது விண்ணப்பங்களை தயவோடு நீர் நிறைவேற்றவும், மீண்டும் நிலை வாழ்வுக்கு உயிர் தொழுவும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், எம் குடும்பங்களில் மரித்தவர்களையும், யாரும் நிலையாத ஆன்மாக்களையும், குறிப்பாக இந்த திருத்தலத்தில் பணியாற்றி விண்ணக மகிழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், திரு இதய பக்தர்கள் அனைவரையும் தயவோடு நினைவு கூற வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். கடவுளின் தாயும் நம் அன்பு தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது மறைமாவட்ட பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் நவவிலாச வானதூதர்களான தூதர், அதிதூதர், பத்திராசனர், ஞான கிருத்திகர், பிராதிமிகர், பலவந்தர், சத்துவகர், ஞானாதிக்கர், பக்த சுவாலர்களே, இந்த திருத்தலத்தின் நினைவு சின்னங்களை வீட்டிற்கும் திருத்தூதரான புனித பர்த்தலோமியு, புனிதர்களான லாரன்ஸ், திருமுழுக்கு யோவான், சிம்போரியன், ஜெர்மேன், லோயலா இன்யாசியார், அலாசியஸ் கொன்சாகா, பிரான்சிஸ் சவேரியார், சேல்ஸ் பிரான்சிஸ், அசிசி பிரான்சிஸ், சாந்தால் பிரான்சிஸ், கோட்டா பிரான்சிஸ், பிளாசிட், பத்திநாதர், கிளமன், செலஸ்டின், கவுடன்சியஸ், மார்டியர், அமாட்டர், மார்ஷியல், டினோனஸ், கொலம்பியர், விக்டர், ஜஸ்டின், லோபோல்டோ, மரிய வியானி அருளப்பர், கிளாரா, ஜூலியானா, சாந்தால், மார்க்கெட் மேரி, ஊர்சுலா, கிறிஸ்டினா, ரோஸ், கோலேத், தரசா, மக்தலேன், மார்த்தால், பிலோமினால், சோரேல் ஆகியோர்களே, இந்த திருத்தலத்தை கட்டி எழுப்பிய அருட்தந்தை பெரினான் செல்லடிகளாரே, இன்னும் நினைவுச்சங்களை வீட்டிற்கும் அனைத்து புனிதர்களே, புனிதையரே, நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக பரிந்து பேச தயவாய் மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக முடிவின்றி உம்மை புகழளித்து வரவருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவடைப்பிணையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும்
துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கண்டுடனர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஈரலில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுடைய சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவரை செம்மறி இம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
நெஞ்சுக்குள் நீ வா அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா அன்பால் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா ஏழை எந்தன் உள்ளம் நீ வா ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா வாழ்வின் பாடம் கற்றுத்தா வாழ்வின் பாடம் கற்றுத்தா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வரங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.